அவருடைய சுய இதுல பேசல, அது தெரியல, அண்ணன் சொல்றது தெரியல. ஆனா பாரதிய ஜனதா வந்து அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. அவங்க அங்கிருந்து வந்து வேக வேகமா வந்து ஒரு ஒரு ஆதரவு. நீங்க அந்த அம்மா ஹேமாலினி அல்லது அனுராக் தாக்கூர், தம்பி அண்ணாமலை இவங்கெல்லாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்கிறோம், அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம், அது பெரிய கொடிய நிகழ்வு, சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள், அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல. இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அவங்க சொல்றது இருக்கிறதுல இதான் பெரிய இடம்னு, இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம்னு. இப்ப விபத்து நடக்கலைன்னா இது பேச்சு கிடையாது தம்பி, இந்த சாவு இல்லைன்னா அது பேச்சு கிடையாது. இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெளிப்போகும் நகருக்கு வெளியில ஒரு பொது ஏதாவது இடத்த தேர்வு பண்ணி அங்க அறிவிச்சு கூடியிருக்கணும், பெரிய இடமா தேடி. அது நடக்கல. இப்ப அது பேச்சு கிடையாது. இறந்ததற்கு என்ன, இது போல இனிமேல் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கு என்ன, இதுதான் இங்க இருக்கிறது. அதை விட்டு இது வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கங்கிறாங்க. அவங்க ஏன் இவர் 12 மணிக்கு வரேன்ட்டு இரவு 7 மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை, அது காலமும் இல்லை, அது இடமும் இல்லை, அது நேரமும் இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப மத்தியில கண்டறிகிற குழு அவசரமா ஓடி வருது. அப்போ ஒரு கேள்வி வருதுல, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே, அதை வந்து நீங்க உண்மை கண்டறியும் குழு யாரு உன்னை சுட சொன்னது, மனு தானே கொடுக்க வந்தா மக்கள், ஏன் உன்னை சுட சொன்னதுன்னு விசாரிச்சு சொல்லல? ஆந்திராவுக்குள்ள எங்களை 20 பேரை சுட்டு போட்டது தெரியுமில்ல உங்களுக்கு, மரக்கட்டையோட செத்து கிடந்த மாதிரி. சரி, அப்பா ஆட்சியில் இருந்தது யாரு? இவங்க தான், இதே பாரதிய ஜனதா, இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இப்ப இருக்காருல்ல, அவங்க கூட்டணியில அவர் தான். அப்போ ஒரு பயங்கரவாதி புல்வாமா மாவட்டத்துல தாக்கிட்டு போனான்ல, அவனை எத்தனை பேரை சுட்டீங்க? இல்ல. பகல்காமில் சுட்டுட்டு போனான்ல, அவனை எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க? இல்ல. ஆனா காடுகள்ல நாங்க கட்டையை வெட்ட வந்தோம்னா வெட்ட கூட்டிட்டு போன முதலாளி யாரு? நீங்க சொல்லுங்க. முதலாளி யாரு? ஆந்திர முதலாளி. அவன் மேல என்ன நடவடிக்கை இருக்குது? ஆனா வெட்ட வந்த கூலி, நான் அன்றாட கூலி, ஒரு 1500 வறுமைக்கு வயிற்று பசிக்கு நான் வந்த இடத்துல என்னை சுட்டு போட்டேன். நியாயமா நான் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பன்னாட்டு பயங்கரவாதி மாதிரி என்னை சுட்டு போட்டியே சொந்த நாட்டுக்குள்ள, என்னை கைது பண்ணி சிறைதான் படுத்திருக்கணும். என் செயல் குற்ற செயல்னா அதுக்கு இவ்வளவு காலம் தண்டனை தான் நீங்க கொடுத்துருக்கணும். என்னை யாரை கட்டி சுட்டு போட்ட? அப்ப இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிர், ஒரு தமிழன் உயிருக்கு இல்லையான்னு ஏன் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு தலைவனும் கேட்கல? அன்னைக்கு ஏன் உண்மை கண்டறியும் குழு வரல? அந்த செயலுக்கு எங்க அரசே பொறுப்பு, அந்த குடும்பத்துக்கு நாங்க நீதி கொடுக்க. அப்படி சந்திரபாபு நாயுடு சொன்னாரா? இல்ல இறந்து விழுந்த குடும்பங்களுக்கு இந்த வறுமைக்கு பிழைக்க போனால அவனுக்கு இந்த அரசுகள் ஏதாவது நீதி கொடுத்ததா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது, ஒரு குடிச்சு செத்தவன், நடிகரை பார்க்க வந்து செத்தவனுக்குலாம் நீங்க இவ்வளவு நிவாரணம் அறிவிக்கிறீங்களே, அதுல பொழைக்க வழி இல்லாம போனவனுக்கு என்ன கொடுத்தீங்க? இந்த கடலுக்குள்ள சாகுறான மீனவன், அவனுக்கு ஏதாவது 10 லட்சம் சொல்லுங்க தம்பி, 20 லட்சம் அப்படி ஏதாவது நிவாரணம் அறிவிக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க. அப்ப ஏன் இந்த உண்மையை கண்டறிய இங்க நீங்க வராம போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? எதுக்கு வராம போயிட்டீங்க? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சாவு இன்னும் 1 வருஷம் இருக்கு தேர்தலுக்குன்னா நீங்க யாராவது வந்திருப்பீங்களா? இந்த 4 மாசம் இருக்கிறதுனால ஓடிவிடுங்க. இப்ப இதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பை ஏற்கணும். நீங்க சொல்றீங்க ஏற்கணும். அப்ப குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்கு இதே பிஜேபி அரசு பொறுப்பு ஏற்குமாங்கிறது ஏற்கணும்ல? ஏற்கணுமா இல்லையா? இது 41 பேர் சாவு, ஏற்கணும் அரசு. தம்பி, மணிப்பூர்ல எத்தனை நாள் கலவரம்? 2 பெண்களை நிர்வாணமா நடக்க விட்டு போய் வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு உயிரோட கொளுத்தினால அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? யார் பொறுப்பு இருக்கிறது? அந்த கலவரத்துக்கு நீங்க பொறுப்பு, இந்த அரசு பொறுப்பு இருக்கிறது. தலைகுனிது வைக்க தலைகுனிது, சொந்த நாட்டு மக்கள் இப்படி மோதிக்கிட்டு சாகிறதுல நாங்க அப்படி ஏதாவது இருக்கா? குஜராத் கலவரத்துல அன்னைக்கு முதலமைச்சராகவும் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் அங்க இருந்த ஐயா இந்த அமித்ஷாவுக்கும் பொறுப்பு இல்லை, ஒரு பொறுப்பும் இல்லை, அவங்களுக்கு அதுல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. எப்படி ஒரு மாநில முதலமைச்சருக்கு தெரியாம இங்க கலவரம் வந்துருதா தம்பி? அதுக்கு இந்த அரசு ஏன் பொறுப்பு இருக்கல தம்பி? பொறுப்புங்கிறது இப்ப நான் சீமான், நான் விருதுநகர்ல என் தாத்தா காமராஜுக்கு பெருந்தலைவர் பெருவிழான்னு கூட்டம் போட வந்திருக்கேன். அந்த கூட்டத்துல 2 பேருக்கு காயம் பட்டுறான் அல்லது இறந்துறான்னு வச்சுக்கிறேங்க. நான் இங்க வரலைன்னா, நான் இந்த கூட்டம் போட வரலைன்னா அந்த சாவு நடந்திருக்குமா? அப்போ கரூர்ல நடந்த இந்த சாவு, இந்த இழப்பு, விஜய்ங்கிற தம்பி விஜய் வந்து அந்த இடத்துக்கு அவர் வரலைன்னா இந்த கூட்டம் கூட போதா, இந்த நிகழ்வு நடக்க போதா? அப்ப முதல் காரணி யாரு? நீங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. முதல் காரணம் நான் வர்றதுனால தானே அது நடக்குது. அப்ப முதல் காரணம் யாரு? நான் தான். அப்போ நான் அதுக்கு பொறுப்பு முதல்ல ஏற்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வருந்தணும். அதுக்கப்புறம் உண்மை கண்டறிகிறதுக்கு இப்ப நீங்க புலன் விசாரணை கேட்டிருக்கீங்க. மத்திய புலன் விசாய்வு நீதிபதி ஒரு நபர், நீதிபதி அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் இருக்கு. நீதி விசாரணை இருக்கு. வரட்டும் போது உண்மை தெரிஞ்சிடும். யாரால எது நடந்ததுன்னு சொல்லிட்டு விலகணும். அதானே சரி. ஒரு இதுவுமே என் மேல இல்ல, நான் பொறுப்பே ஏற்க முடியாது, அது பொறுப்பே ஏற்க முடியாது, எல்லாமே அவங்கதான் அப்படின்னு சொல்றது நீங்க எப்படி ஏற்கிறீங்க? விஜய் மீது இப்ப வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணவே இல்லை. அது வேற. சட்டத்துல போய் சட்ட நடவடிக்கை எடுக்கல. இப்ப எம்எல்ஏல என்ன இதுன்னு வழக்கு போட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எவ்வளவு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, குத்துமதி பேச சும்மா ஒரு கணக்குல சொல்லுங்களேன். எவ்வளவு ஒரு 260 வழக்கு இருக்கு. நான் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. பேசினா வழக்கு, நடந்தா வழக்கு, 10 நிமிடம் 5 நிமிடம் கூட பேசிட்டேன்னு வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க நீதிமன்றத்தில் நிறுத்தின அரசுகள் இது. 5 நிமிடம் புரியுது நினைக்கிறேன். 5 நிமிடம் அந்த வழக்கு இந்த வழக்கு வழக்கு அதான் சொல்றேன். வழக்கு அது விரும்பினா போடுவாங்க, விரும்பினா போட மாட்டாங்க. அது அவங்கது. அது அரசு கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. அரசு யார் கையில இருக்கு? அவர்கிட்ட கேளுங்க. நீங்க தம்பி இதை அண்ணன்ட்ட கேட்க கூடாது. நீங்க கேட்கறது நான் பொதுவா நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே நீங்க பதில் சொல்லணும். தவற உணர்றதுக்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்றாங்களா? தவற அவர் உணரவே இல்லையே. அவர் உணர்ந்ததா சொல்லவே இல்லையே. அவர் உணர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்போர்ட்டா பேசுறாங்க. அது தவறு. அவர் அவர் தவறு இதுல உணர்றதுக்கு என்ன இருக்கு? தவறு நடந்துருச்சு. யாருமே அந்த குடும்பத்துக்கான இரங்கலோ இதுவோ, இது பெரிய துயரமான நிகழ்வு, இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம எல்லோரும் பொறுப்புணர்வோடு பார்த்துக்கிறணும் அப்படின்னு இது வரவே இல்லை. அதுக்குள்ள என்ன செய்ய முடியும்? யாருக்கு என்ன இது பண்ண முடியும்? யார் பக்கம் போறது? இவங்க திமுக எதிர்த்து பேசுது, இந்த பக்கம் ஏன்னா அது அதிகாரத்தில் இருக்கு. அதிமுக பாஜக ஆதரிச்சு பேசுது. இப்ப இதே ஐயா இவ்வளவு பேசுறாப்புல, ஐயா எடப்பாடி ஐயா இது எப்படி நீங்கள் கொடுத்தீர்கள்? கொடநாட்டுல கொலை 5 பேர் செத்துருக்கானா இல்லையா? யார் ஆட்சி? உங்க ஆட்சி. கொன்னவன் யாரு? செத்தவன் தெரியுது, கொன்னவன் யாரு? எதுக்காக கொன்னா? காரணம் என்ன? ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. நீங்க தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியலாம் தெரிஞ்சுக்க. ஏன்னா அது முதலமைச்சர் வீடா இருந்தது. அதுக்கு தனி மின் மாற்றி இருக்கு, தனி மின் தடம் இருக்கு. அப்போ 1 மணி நேரம் அங்க ஒரு நிமிஷம் கூட அணையாத இடத்துல 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன். இத்தனை கேள்வி எழுப்புறல, பதில் யார் சொல்லுவா? சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாரோட ஆட்சியில் நடந்தது? உங்க ஆட்சியில. உங்க ஆட்சியில நீங்க நானே தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரிதான் ஐயா ஸ்டாலின் சொல்வார், நானே டிவியில பார்த்தாங்க தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற. அப்ப சுட உத்தரவிட்டவன் யாரு? 15 பேரை மக்கள் போராட்டம். அது மக்களின் கிளர்ச்சி, புரட்சி. என் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் கெடுக்குது, என் நீரை நஞ்சாக்குதுன்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஆலைய மூடுன்னு மக்களா திரண்டு, எந்த தலைவனும் கொடியை பிடிச்சு முன்னாடி நிக்கல, மக்களா திரண்டு மனு கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி வச்சு, இங்க கலவரம் தான் வரும்னு நீ முன்னெச்சரிக்கை முன்னாடியே துப்பாக்கியோட மேல வண்டியில தொலை தூரத்துல பார்த்து குறிவாச்சு சொல்ற சினைப்பருங்கிற துப்பாக்கியோட எப்படி நின்ன? உன்னை நிக்க வச்சவன் யாரு? கலெக்டர்கிட்ட மனு வேணா கொடுக்க வந்த. ஒரு நேர்மையான என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு பேர் வேணா, ஒரு 5 பேர் வாங்க, முன்னாடி நிக்கிற முதன்மையான ஒரு 5 பொறுப்பாளர் மனு கொடுத்துட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சுல இது பிரச்சனை. நீ எப்படி முதல்ல துப்பாக்கி வச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? தடியடி, தண்ணீர் புகை குண்டு, தண்ணீர் புகையை வீசியிருக்கணும், தடியடி நிறுத்திருக்கணும், தண்ணீரை பீச்சி அடிக்கணும். இத்தனை மரம் இருக்குல்ல, எடுத்தவனே எப்படி சுட்ட? இத்தனை கேள்வி கேட்கறல்ல. இதையே இந்த கண்டறியும் கழுக்கள் புழுக்கள்லாம் விசாரிக்கல. அன்னைக்கு ஏன் விசாரிக்கல? நான் வந்த 2 மாசத்துல விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது யாரு? இன்றைய முதல்வர். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா ஐயா? எடுக்கப்பட்டிருக்கா? அருணா ஜெகதீசன் இதே ஒரு நபர் நீதிபதி தலைமையில அங்க விசாரணை நடந்துச்சு. 3 மணி நேரம் நேரடியா நின்று சாட்சியம் அளிச்ச மகன் நான் தான் இருக்கேன். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துங்கிற முறையில நான் தான் போய் 3 மணி நேரம் நின்று சாட்சியம் அளிச்சேன். என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி உங்கள்கிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? ஒண்ணும் இல்லை. அப்ப 2 மாசத்துல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்னு கேளுங்க. அந்த துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு கொடுத்து பணி இடமாத்துனீங்க. அப்ப யார்கிட்ட நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் பேசி தெரியறிய? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற எல்லா பயிலையும்? பிஜேபி ஒண்ணுள்ள ஆர்வம் காட்டியிருக்கா? இப்படி ஒண்ணுள்ள ஆர்வம் காட்டிருக்கா?
உடனே இவ்வளவு மத்தியில இருந்து 2 பேரு ஹேமாலினி, அனுராக் தாகூர் இங்க அவ்வளவு அவசரமா வந்து வேலை செய்ய வேண்டியது அதுக்கு தேர்தல் தான் காரணம் சார். வேற என்ன? வேற என்ன? 2026 தேர்தல்ல இல்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாருடைய ஆட்சியில் நடந்தது? மேல யாரு? அன்னைக்கே உண்மை கண்டறியறதுக்கு 2 பேரும் அனுப்பல. அப்போ அப்போ இது மாதிரியான இந்த ஏமாற்று கூத்து, இந்த வேடிக்கை, இந்த நாடகங்களை மக்கள் புரிஞ்சுக்கிற போது புரியாத வரைக்கும் இவங்க இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க ஒத்து போகுதுங்க. இப்ப அது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை நான் ஏற்க தயாரா இல்லை. குள்ள புகுந்தான், கத்தி வச்சு கீறினா. ஏன்னா நான் மருத்துவமனையில போய் பார்க்கும்போது யாருமே கத்தியால காயம்பட்டவங்க மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கலையே. இப்போ நீங்க இப்படிதான் பார்க்கணும். நீங்க மேல கழுகு பார்வைன்னு சொல்லுவோம், ஏரியல் வியூன்னு சொல்லுவோம். அதுல ட்ரோன் கேமரா அத்தனை சுத்துது. எல்லாரு கையிலையும் அலைபேசி வச்சிருக்கான், எல்லாரும் கருவி வச்சிருக்கான், கேமரா வச்சிருக்கான். எல்லாரும் என்ன நடக்குதுன்னு எடுக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் போய் படம் எடுக்குது. அதுல யார் உள்ள புகுந்து யார் அடிச்சான்னா ஒரு திடீர்னு 4 பேர் அலை மாதிரி எங்க கூட்டம் போறது வர்றது தெரியும். அப்படி ஏதாவது காட்சி காட்டப்பட்டிருக்கா? உடனே ஒரு தவறு. இறப்புக்கு அந்த இழப்புக்கு நீங்க வருந்தாம நீங்க எரிஞ்சு பட்டிமன்றம் மாதிரி இங்க நின்றுக்கிட்டு இவன் மேல பழி போட்டுக்கிட்டு இது மாதிரி ஒரு கொடிய வழியை, கொடூரமான ஒரு மனநிலை, இது யார் கொடிய வழி எப்படி எது தருமார் பார்த்துக்கிட்டே இருங்களேன். ஏன்னா இதுவாடு இவ்வளவு கேவலமா போச்சு. என்ன நாடு இவ்வளவு மோசமா போயிருச்சு நம்ம அரசியல். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அதிமுக பக்கம் விஜய் வரலன்னா திமுக விஜயோட கதையை முடிச்சிடும். இந்த விபத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி இங்கதான் பேட்டி கொடுத்தாரு. இப்ப புரியுதுல்ல எதுக்காக இப்படி ஒருத்தர் மாறி ஆதரிக்கிறாங்கன்னா? சத்தியத்தின் பக்கம் நிக்கணும், தர்மத்தின் பக்கம் நிக்கணும், நியாயத்தின் பக்கம் நிக்கணும். அது யாரு செஞ்சா என்ன, யாரு செய்யல. நான் கேட்டேன் பாருங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க. வித்தவன் யாரு? அந்த முதலாளி விற்கிறவன் யாருன்னு தெரியும், அரசுக்கு தெரியும். அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கிற உயர் காவல்துறை அதிகாரி எல்லாருக்கும் தெரியும்ல. இவங்களுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் விற்க முடியாது. வித்து 63 பேர் சாகுறானா? அவன் கொழுப்படுத்து போய் குடிச்சு சாகுறான். அதுக்கு மக்கள் காசுல நீங்க 10 லட்சம் அறிவிக்கிறீங்க. நாட்டை பாதுகாக்க எல்லையில நின்று செத்து வர்றான் பாருங்க ராணுவ வீரன், அவனுக்கு எத்தனை லட்சம் அறிவிச்சிருக்கீங்க? எப்படி இருக்கு பாருங்க. அவன் வீட்டுல போய் நின்னுகிட்டு இவன் பிள்ளைகளை நாங்க அரசு படிக்க வைக்கும், வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கும். ஏன்? அவ்வளவு பெரிய சேவையை நாட்டுக்கு செஞ்சிருக்கான். அந்த குடிச்சு செத்ததுக்கு உடனே தம்பி விஜய் அவர்கள் பார்வையிட போறாங்க. இங்கே இவர் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவரை பார்க்க அவர் வாய் வழியே புதையத்தினாரு, இவர் கண்ணு காது வழியே புதையத்திட்டு இருந்தாரு 35 வருஷம். அவரை பார்க்கறதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் நெரிசல்ல சிக்கி சாகுது. இங்க இவர் வரல, இதுக்கு காரணமான இவர் வரல, இவர் உடனே வரல முதலமைச்சர். அதுக்கு காரணமான இவர் போல அவர் உடனே போறாப்ல. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. இங்க பிரச்சனை செந்தில் பாலாஜி உடனே எப்படி அங்க வந்தாருங்கிறதுல கேள்வி. நீங்க ஏன் அங்க போகலைங்கிறதான் கேள்வி. இப்ப செந்தில் பாலாஜி உடனே எப்படி வந்தாரு அப்படிங்கிறீங்க. இப்ப வரலைன்னு என்ன சொல்லிப்பீங்க? பத்தியெல்லாம் வரல, அப்பவும் பேசுவீங்க. இப்ப என்னை கேட்பாங்கல்ல, நீங்க எப்படி கூட்டணி வைக்காம எப்படி எவ்வளவு நாளைக்கு போவீங்க? கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தா நீங்க தனியா நிக்கிறதானே உங்க பலம், எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? உங்களுக்கு செய்தி சுவையா வேணுங்கிறதா என்னத்தையா மாறி பேசிட்டு கூடாது. எப்படி வேணாலும் பேசலான்னு பேசக்கூடாது. அது சரியா இல்லை, ஏற்புடையதா இல்லை. எஃப்ஐஆர் போடாதது பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிறதா எஃப்ஐஆர் போடுறது பிஜேபி போடும். அது எங்க அண்ணன் கூடவே இருக்காரு, அவர் சொன்னா உண்மையா கூட இருக்கும். அதுக்கு ஏன்னா நான் அங்க தொடர்பு இல்லை. இப்ப எங்க அண்ணன் அந்த அணியில இருக்காரு இல்லையா, அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அவருடைய பரப்புரையில இந்த மாதிரி இல்ல, யாருக்குமே இந்த முறை வேணாங்கிறேன். யாருக்குமே வேணாம். அது தேவையற்ற பொருள் செலவு, நேர விரயம், இடச்செலவு, மின்சார செலவு, இது எல்லாத்தையுமே விட்டுடலான்ற. நீங்க வெளிநாடுகள்ல இருந்து கண்டுபிடிக்கிற அலைபேசியை பயன்படுத்துறோம், வாகனத்தை பயன்படுத்துறோம், நுட்பத்தை பயன்படுத்துறோம். அது மாதிரி இதையும் பயன்படுத்தலாம்.
அவங்க வாக்கு எந்திரத்துல இல்ல வாக்கு சீட்டுல இருக்கிறாங்க. அவங்க இங்க பாருங்க, ஒரு நேரம் கொடுக்குறாங்க, ஒரு நேரத்துல யார் யார் போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு பேச விடுறாங்க. குறிப்பா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிட்டன்ல எல்லாம் இப்படி இந்த ரோடு ஷோ எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இது கிடையாது. ஒரு இடத்துல கூடுவாங்க, அவங்க இந்த இடத்துல கூடணும், இவங்க பேசுவாங்க, இந்த தலைவர் பேசுவாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஊடகத்தை வச்சு நிற்பீங்க. இப்ப எல்லாருக்கும் ஊடகம் இருக்கு. அப்போ அவங்க பேசும்போது நீங்க என்ன சொல்லுங்க, உங்க கட்சி என்ன செய்ய போகுது, எந்த கொள்கையை முன் வச்சு போட்டிடுறீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க, நீங்க உங்களுக்கு 40 நிமிஷமா அல்லது அரை மணி நேரமா 1 மணி நேரமா நீங்க பேசிட்டு போயிட வேண்டியது. அடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் அல்லது உங்களுக்கு ஒரு மணி நேரம், அது எந்த நாள், அதுல அவர் பேசுவார். மக்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சிட்டோம்னா, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னா நான் பேசுவேன், அப்புறம் ஐயா இவர் பேசுவாரு, எல்லாரும் பேசிட்டா எது கருத்து ஏற்புடையதோ அதுக்கு மக்கள் வாக்கு செலுத்திட்டு போயிடுவாங்க. ஒரு தொல்லையும் கருத்து. ரொம்ப பொருள் செலவு, நேர செலவு, இது ஒரு இந்த முறையே தப்பா இருக்கு. 2026 தேவைப்பாடு திமுக தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா இல்ல அது அவர் சும்மா தம்பி ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. போட்டி வந்து அவரு இப்ப டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டே இருக்காப்புல. ஈரோடு கிழக்குல எந்த 2 கட்சி நேருக்கு நேர் மோதிச்சு? போட்டி யாருக்குமா இருந்துச்சு, நீங்களே சொல்லுங்க. ஈரோடு கிழக்குல மேலே ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா களத்துக்கு வரல, போட்டி போடல. எதிர்கட்சியா இருக்கிற ஏடிஎம்கே களத்துக்கே வரல. இந்த 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 கட்சி இதுல வந்து தம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு விஜய், அவர் வரவே இல்லை. களத்துல நேருக்கு நேரா மோதினது எனக்கு தெரியும். அவங்க வலிமையான கூட்டணி வச்சிருக்கிறாங்க, வாக்குக்கு பெரிய அளவு காசு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நேருக்கு நேர் நின்று ஸ்டாலின் ஐயாவா சீமானான்னு ஒண்டி மோதினது நானும் அவரும் தான். டிஎம்கேயா என்டிகேன்னு தான் இங்க சண்டை அடைஞ்சது. திமுகவா நாம் தமிழர் கட்சியாங்கிறதா அங்க போட்டி நடந்தது. நீங்க பாத்தீங்க, 8.5 விழுக்காடு இருந்தேன், நான் 16 விழுக்காட்டுக்கு போனேன். அவர் என்னன்னா பெரியாரை எதிர்த்து பெரியார் மண்ணிலே போட்டிட்டு அவன் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, 26,500 வாக்குல இங்க நிறுத்திடுறாங்க. அதுக்கு மேல என்னல ஏன் என்னல நான் உறுதியா சொல்றேன், நீ கள்ள ஓட்டு போடுறதை தடுக்காத, நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தடுக்காத, நீ என் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிடுவான்னு எப்படி நம்புறது? அப்ப அதனால அந்த இடத்துல போட்டினா அங்க எனக்கு அவருக்கு தான் இருந்தது, இப்பவும் இருக்கு. சொல்லிக்கலாம், நான் அங்க போட்டி, ஏடிஎம்கே நானும் போட்டின்னு சொல்லு. எதுல போட்டி? கட்சி பேர்ல போட்டி இல்ல, கருத்துல போட்டி இருக்கணும். திமுக அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்கு, அது தப்பு, என்னுடைய கொள்கை இது. அவன் கல்வி கொடுக்குற முறை சரியில்லை, நான் அப்படி கொண்டு வருவேன். அவங்க மருத்துவம் கொடுக்குற தரம் ரொம்ப சரியா இல்லை, நான் அப்படி உயர்த்துவேன். இந்த கோட்பாட்டுல தான் மாறணும். அவங்களுடைய மொழி கொள்கையிலிருந்து மாறுறோம், அவங்களுடைய எல்லா திட்டங்கள்ல இருந்து நாங்க வேறுபட்டு வேற கருத்தியல்ல நிக்கிறோம். அதுதான் மாற்று, அதுதான் போட்டி. அது திராவிடம், இது தமிழ் தேசியம். இவங்க எல்லாரும் பெரியார் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே பெரியார் தான். எனக்கு எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார் தான். இன்னைக்கு போய் பேச போறேன்ல, என் தாத்தன் காமராஜ், அவனும் எனக்கு பெரியார் தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப 30ஆம் தேதி மாலை போட்டு வணங்கல என் தாத்தன் முத்துராமலிங்க தேர் தெய்வ திரும்ப, அவரும் எனக்கு பெரியார் தான். அப்ப என் இனத்தில் 1000 பெரியார் இருக்கும்போது எனக்கு நீங்க ஒரே ஒரு பெரியார வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாரும் திராவிடம், நீங்க எல்லாரும் வாக்கு காசு கொடுப்பீங்க, நீங்க எல்லாரும் ஊழல் லஞ்சமும், நான் உண்மையும் நேர்மையும். அப்ப உங்களுக்கு நீங்க 3 பேர் ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி, நான் தனி கட்சி, இதுக்குள்ளதான் போட்டி இருக்குது. பிஜேபி காங்கிரஸ் இந்தியம், இவங்க எல்லாம் திராவிடம், நாங்க தமிழ் தேசியம். போட்டி வந்து கோட்பாட்டு அளவுல எனக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தான் நடக்கும். அப்ப திராவிட கட்சியில் வலிமையா இருக்கிறது யாரு? திமுக. அவங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டை நடக்கும். அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இப்ப வந்து சும்மா பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஆட்டத்தை இதே மாதிரி தூரம் நின்று இப்படி பதிவு பண்ணி பாருங்க, கொஞ்ச நாள் தானே இருக்கு.